சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட யாதவ சங்கம் இணைந்து நடத்தும் முப்பெரும் விழா அழைப்பிதழ். யாதவ கன்வென்ஷன் சென்டர் திறப்பு விழா. டாக்டர் AR தர்மலிங்கம் யாதவ் பிறந்தநாள் விழா. ARD அறக்கட்டளை சார்பில் நலிந்தோர்க்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. வரும் மார்ச் 25 செவ்வாய் 5 மணி அளவில் சென்னை நெற்குன்றம் டோல்கேட் அருகில். விழா தலைமை மற்றும் யாதவ கன்வென்ஷன் சென்டர் திறப்பாளர் டாக்டர் AR தர்மலிங்கம் யாதவ். குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைப்பவர் திருமதி டி ராணி சங்குபதி தர்மலிங்கம். சிறுபான்மையினரின் உரிமைகளை பறிக்கும் விதமாக வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை பாஜக கொண்டு வந்துள்ளது. அதிமுக ஆதரிக்காமல் இருந்திருந்தால் குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேறி இருக்காது என்றும் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. நீர்வளத்துறை மானிய கோரிக்கை விவாதத்தின் போது அமைச்சர் துரைமுருகன், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே காரசார விவாதம். தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் காவிரியில் எந்த அணையும் கட்ட முடியாது என அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். நதிநீர் பிரச்சினையில் எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் பயன் இல்லாததால் உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறோம். நீங்கள் முதலமைச்சராக இருந்தபோது அண்டை மாநில முதலமைச்சர்கள் விரோதியாக இருந்தார்களா எனவும் EPSக்கு துரைமுருகன் கேள்வி. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை. வாக்கு இயந்திரத்தில் குளறுபடி உட்பட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக விவாதம். தொகுதிக்கு உட்பட்ட பிரச்சினைகளை அறிக்கையாக சமர்ப்பிக்க தாவேக மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவு. வருகிற 28ஆம் தேதி நடைபெற இருக்கும் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் விவாதிக்க திட்டம். தனது வீட்டில் கழிவுகள் கொட்டப்பட்ட சம்பவத்திற்கு சென்னை காவல் ஆணையர் அருண் ஒரு காரணம். பிரபல ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் பரபரப்பு குற்றச்சாட்டு. யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டில் தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள யாரும் இதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள் என்றும் அறிக்கை. சவுக்கு சங்கரின் வீடு சூறையாடப்பட்ட சம்பவம் அநாகரிகத்தின் உச்சம் என திருமாவளவன் கருத்து. இதில் தொடர்புடையவர்கள் அனைவரின் மீதும் தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சவுக்கு சங்கர் வீட்டில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்திற்கு தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கண்டனம். ஒருவரின் விமர்சனம் ஏற்புடையதாக இல்லை என்றால் அதை சட்டப்படி எதிர்கொள்ள வேண்டும் என கருத்து. தமிழ்நாட்டில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்களின் எண்ணிக்கை 0. திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி X தளத்தில் பதிவு. ஈரோடு அருகே ரவுடி ஜான் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் சரணடைந்த கோகுல சுகவனேஸ்வரனுக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். ரவுடி பாம் சரவணனுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க கோரிய மனு. அரசு மருத்துவமனையில் உரிய வசதிகள் இருப்பதாக அரசு தரப்பு வாதத்தை ஏற்று மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். கிருஷ்ணகிரி அருகே டிராக்டர் மீது பள்ளி வாகனம் மோதி கோர விபத்து. 5 வயது குழந்தை உட்பட 2 பரிதாபமாக உயிரிழப்பு. கோவை தனியார் கல்லூரி விடுதியில் சீனியர் மாணவரை தாக்கிய மாணவர்கள் 6 பேர் கைது. குற்றச்சம்பவத்தில் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஈடுபட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தகவல்.
பொதுத் தேர்வு முடியும் நாளன்று மாணவர்கள் அமைதியாக வெளியே செல்வதை உறுதி செய்ய வேண்டும். போலீசாரின் பாதுகாப்பை நாட தலைமை ஆசிரியர்களுக்கு சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு. வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சரிவர குடிநீர் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. திமுக நகர்மன்ற தலைவரை கண்டித்து விசிக மற்றும் திமுக உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பெரம்பலூர் அருகே குடும்ப அட்டை பெற லஞ்சம் தர மறுத்ததால் 2 முறை விண்ணப்பம் நிராகரிப்பு. பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிச்சை எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஒரு நபரா இருந்தாலும் ரேஷன் கார்டு கிடைக்குமே. திருப்பத்தூரில் வீட்டில் சார்ஜ் போடப்பட்டிருந்த மின்சார இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. அருகில் இருந்த இருசக்கர வாகனமும் தீப்பிடித்து எரிந்து நாசம். ஐபிஎல் தொடரில் வருகிற 28ஆம் தேதி சென்னை பெங்களூரு அணிகள் மோதல். போட்டியில் பங்கேற்பதற்காக சென்னை வந்த விராட் கோலி உட்பட பெங்களூரு அணி வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு. பண சர்ச்சையில் சிக்கிய டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா பணியிட மாற்றத்திற்கு கொலிஜியம் பரிந்துரை. அலகாபாத் உயர்நீதிமன்ற பார் அசோசியேஷன் கடும் எதிர்ப்பு. கர்நாடக சிறுபான்மை இட ஒதுக்கீடு குறித்து ஜே.பி. நட்டா, மல்லிகார்ஜுன கார்கே கடும் விவாதம். அமளியை தொடர்ந்து மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊதியம் படிகள் ஓய்வூதியம் உயர்வு. உறுப்பினர்களின் மாத ஊதியம் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1,24,000 ரூபாயாக உயர்த்தி மத்திய அரசு அறிவிப்பு. ஏக்நாத் ஷிண்டே குறித்து நகைச்சுவை பேசியதாக வழக்கு பதிவு. எந்த வருத்தமும் இல்லை என காமெடியன் குணால் கம்ரா திட்டவட்டம். நாக்பூர் வன்முறையில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியின் வீடு இடித்து தரைமட்டம். ஆயுதம் தாங்கிய காவல்துறை பாதுகாப்புடன் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. உத்தரகாண்டில் சுங்கச்சாவடியில் நின்று கொண்டிருந்த கார் மீது மோதிய மணல் லாரி. நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. குழந்தை பராமரிப்பை வலியுறுத்தி ஒரே ஷாட்டில் எடுக்கப்பட்ட அடலசன்ஸ் இணையத்தொடர் பொறுப்பற்ற தொடர் என விமர்சித்த எலான் மஸ்குக்கு நெட்டிசன்கள் கண்டனம். ஹச் வினோத் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படம். படம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு. டிராகன் படக்குழுவை அழைத்து பாராட்டிய நடிகர் விஜய். கிரேட் ரைட்டிங் ப்ரோ என விஜய் பேசியது தன் வாழ்க்கை முழுமையடைந்ததை உணர்ந்ததாக இயக்குநர் அஸ்வத் மாரிமுத்து நெகிழ்ச்சி. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்த ரெட்ரோ படம். கனிமா பாடலின் பிடிஎஸ் காமிக் வடிவம் வெளியீடு.
குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.